ஒரு 3 பெண்கள், அதுவும் ஒரு மிடில் கிளாஸ் பெண்கள் வந்து, ஒரு 12 கோடி மதிப்பிலான தங்க கட்டிகள எப்படி கடத்துறாங்க அப்படின்றது அந்த படத்தோட கதை. அண்ட் இத கடத்தி அவங்க எப்படி சர்வே பண்றாங்க, என்னென்ன மாதிரிலாம் வந்து சமாளிக்கிறாங்க அப்படின்னு அந்த படத்த பத்தி இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, ஹாலிவுட்ல ரிலீஸ் ஆன ஒரு சூப்பரான மூவி. ஸோ இந்த படத்தோட கதைக்குள்ள போலாமா? ஃபர்ஸ்ட் சீன்ல வந்து பார்த்தீங்கன்னா, 3 ஏரோஸ்டர காட்டுறாங்க. அது யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா, தபு அண்ட் கரீனா கபூர், கிருத்தி ஷானன். ஸோ இவங்க 3 பேர தான் வந்து காட்டுறாங்க. ஸோ இவங்க 3 பேரும் பார்த்தீங்கன்னா, ஒரு ஏர்லைன்ல வந்து ஹேரோஸ்டரா ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ இவங்க ஏரோஸ்டரா ஒர்க் பண்ணும்போது, அப்படியே பார்த்தீங்கன்னா இவங்களோட ஃபிளாஷ்பேக் போகும். ஒருத்தவங்க வந்து என்ன பண்ணுவா, ஸ்போர்ட்ஸ்ல வந்து இன்ட்ரெஸ்ட்டா பெரிய ஆள் ஆகணும்னு நெனைப்பாங்க. ஒருத்தவங்க வந்து பைலட் ஆகணும் அந்த மாரி நெனைப்பாங்க. ஒருத்தவங்க வந்து நல்ல பணக்காரியா ஆகணும் அந்த மாரி நெனைப்பாங்க. இவங்க 3 பேரும் வந்து ஆனா மிடில் கிளாஸ் ஃபேமிலி. இவங்க வந்து இவங்களோட தாட்ஃபுல்லா வந்து எப்படியாச்சும் பணம் நல்லா சம்பாரிக்கணும். அந்த மாதிரி தான் இருக்கும். பட் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஏர்லைன்ல வந்து ஒர்க் பண்ணுவாங்க. அந்த ஏர்லைன்ல பார்த்தீங்கன்னா, ரொம்பவே கம்மியான சேலரி தான் குடுப்பாங்க. அது வந்து அவங்களுக்கே பத்தாது. அவங்களோட மேக்கப் திங்ஸ் அண்ட் ஆக்சஸரீஸ்லாம் வாங்குறதுக்கே பத்தாது. ஸோ டே பை டே ஒர்க் இப்படியே போயிட்டே இருக்கும். ஒர்க் போயிட்டே இருக்கும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா,